Hi dear students, welcome to Way to Career YouTube channel. நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்ட் ஆப்ஷன், அதாவது பேங்க் டீட்டெயில் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் டைமில் கேட்குறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காமிக்கல, நிறைய பேர் நான் அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கல, எனக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுமா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்குறீங்க. இந்த வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த இயருமே பார்த்தீங்கன்னா இந்த ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கேட்டது கிடையாது. இது பொதுவாக எம்பிபிஎஸ், பிடிஎஸ் அண்ட் ஆயுஷ் கோர்சஸுக்கு தான் இது கேட்பாங்க. இந்த இயர் பார்த்தீங்கன்னா அவங்க சாஃப்ட்வேர் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஏதோ மிஸ்டேக் இருக்க போய் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு சில பேருக்கு இந்த ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் காமிச்சுது. இது பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரீஃபண்ட் அப்படிங்கிறது பொதுவாக கேட்க மாட்டாங்க. இந்த இயரில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரர்னால தான் நிறைய பேருக்கு ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் காமிச்சிச்சு. நான் போட்டு டெமோ வீடியோவில் கூட ரீஃபண்ட் டீட்டெயில்ஸ் நான் ஃபில் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா இது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் ஆயிருக்குது. ஏன்னா நம்ம பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது கட்ட வேண்டிய தேவையில்லை. ஸோ அந்த பட்சத்தில் ரீஃபண்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது ஏதோ ஒரு எரர்னால, டெக்னிக்கல் சாஃப்ட்வேர் எரர்னால மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அதை பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி யாருக்குமே பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிறது கிடையாது, அந்த ஆப்ஷன் காமிக்கிறதும் கிடையாது. ஸோ யாரும் ஒரி பண்ணிக்காதீங்க. இது வரைக்கும் இந்த ரீஃபண்ட் ஆப்ஷன் எந்த இயர்லையுமே கேட்டது கிடையாது. இந்த இயர் ஏதோ ஒரு தவறுதலால கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது ஃபில் பண்ணாலும் சரி, ஃபில் பண்ணலனாலும் சரி, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அது ஜஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட் நம்ம பே பண்ணோம். இது எல்லாமே பொதுவாக எம்பிபிஎஸ், பிடிஎஸ்க்கு தான் வரும், நம்ம பேராமெடிக்கலுக்கு வராது. ஸோ இதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதனால அப்ளிகேஷன் ரிஜெக்டும் ஆகாது. ஸோ யாரும் பயப்படாதீங்க. தென் பார்த்தீங்கன்னா டிப்ளமோக்கு தனி அப்ளிகேஷன், அதே மாதிரி டிகிரி கோர்சஸ்க்கு செப்பரேட் அப்ளிகேஷன், டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிக்கு தனி அப்ளிகேஷன், டிஎம்எல்டி அண்ட் அதர் டிப்ளமோ கோர்சஸ் சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு தனி அப்ளிகேஷன், டிஎம்எல்டியே பார்த்தீங்கன்னா டிஎம்எல்எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு தனி அப்ளிகேஷன். இது எல்லாமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ரிலீஸ் பண்ணல. ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி கோர்சஸுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 7ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணலாம். டிப்ளமோ கோர்சஸுக்கு பார்த்தீங்கன்னா 21/7/2026 வரைக்கும் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். வே டு கரியர் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.